இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் வலியவன். ஆண்ட்ரியா தனியார் வங்கியில் வேலை செய்து வருகிறார். இவருடன் ஜெயின் அப்பாவாக அழகம் பெருமாளும் வேலை செய்து வருகிறார். அழகம் பெருமாள் எப்போதும் ஆண்ட்ரியாவிடம் சுகதுக்கங்களை பகிர்ந்து வருகிறார். ஒரு நாள் ஜெய், அப்பா அழகம் பெருமாள், அம்மா அனுபமா குமார் ஆகியோர் குடும்பத்தோடு ஷாப்பிங் மாலுக்கு செல்கிறார்கள். அங்கு பாக்ஸராக அருண் சௌத்ரியிடம் பிரச்சனை ஏற்படுகிறது. இதில் ஜெய் மற்றும் அழகம் பெருமாளை அருண் அடித்து விடுகிறார். இதனால் ஜெய் மற்றும் அழகம் பெருமாள் மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிப்பு ஒருவரை ஒருவர் முகம் கொடுத்து பார்க்க முடியாத அளவிற்கு செல்கிறது. இதனால் ஜெய் வீட்டில் இருந்து வெளியேறி நண்பர்களுடன் இருந்து கொண்டு வேலைக்கு செல்கிறார். தனக்கு நேர்ந்த வேதனையான சம்பவத்தை அழகம் பெருமாள் தன்னுடன் வேலை பார்க்கும் ஆண்ட்ரியாவிடம் பகிர்ந்து கொள்கிறார். மேலும் என் மகன் ஜெய் அருணை அடித்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று கூறுகிறார். இதை கேட்ட ஆண்ட்ரியா ஜெய்யை ஒரு நாள் வழியில் பார்த்து காதலில் சொல்லிவிட்டு செல்கிறார். ஜெய்க்கு ஆண்ட்ரியா யார் என்று தெரியாத நிலையில் ஆண்ட்ரியாவை தேடி அலைகிறார். ஒரு வழியாக ஆண்ட்ரியாவை ஜெய்யை தேடி வருகிறார். பின்னர் ஜெய் தன் காதலை கூறுகிறார். ஆனால் ஆண்ட்ரியாவோ, நான் உன்னை காதலிக்க வேண்டும் என்றால் ஒருவனை அடிக்கணும் என்று கூறி மாலில் அசிங்கப்பட்ட ஒலிம்பிக்கில் வெள்ளி வென்ற பாக்ஸர் அருணை காண்பிக்கிறார். ஜெயும் அருணை எதிர்கொள்ள தயாராகிறார். சண்டைக்கு ஆயத்தமான ஜெய் பாக்ஸர் அருணை ஜெயித்தாரா, ஆண்ட்ரியாவுடனான காதல் கைகூடியதா என்பதை மீதி கதை. படத்தில் ஜெய் முதல் பாதையில் வழக்கமான அப்பா விஜயாகவே பார்க்க முடிகிறது. ஜெய் இந்த படத்தில் தன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று கடுமையாக உழைத்திருக்கிறார். சிக்ஸ் பேக்கில் உடலை அருமையாக தயார்படுத்தியிருக்கிறார். படம் முழுக்க அழகு பதுமையாக வந்து ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் ஆண்ட்ரியா. இவருடைய சோலோ சாங்கில் ரசிகர்கள் கவர்ச்சியால் கட்டி வைத்திருக்கிறார். வில்லனாக வரும் அருண் பாக்ஸருக்கான உடல் கட்டோடு சிறப்பான கதாபாத்திரத்திற்கு பொருந்திருக்கிறார். எங்கேயும் எப்போதும் இவன் வேற மாதிரி ஆகிய படங்களை எடுத்த சரவணா இந்த படத்தை எடுத்திருக்கிறார். முதல் பாதையில் படத்தில் நகைச்சுவை என்ற பெயரில் இவர் பதிவு செய்திருக்கும் காட்சிகள் ஏற்கும்படியாக இல்லை. இரண்டாம் பாதையில் கடைசி 20 நிமிடம் மட்டுமே விறுவிறுப்பாக எடுத்திருக்கிறார். நல்ல நடிகர்களை வைத்துக் கொண்டு அவர்களை சிறப்பாக கையாளவில்லை என்றே தோன்றுகிறது. இமான் இசையில் பாடல்கள் சுமார் ரகம், பின்னணியும் அதிகமாக ஈர்க்கவில்லை. தினேஷ் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பக்கபலமாக அமைந்திருக்கிறது. ஆண்ட்ரியாவை மிகவும் அழகாக காண்பித்திருக்கிறார். சண்டை காட்சிகளிலும் இவருடைய கேமரா பளிச்சிடுகிறது. மொத்தத்தில் வலியவன் வலிமை குறைவு. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.